என்னம்மா பண்ணுற? இந்த கொஞ்சமாக மீன் மேக்கர் செய்கிறோமா. சரி சரி. மத்தியானத்துக்கு சாப்பாடு. இது எண்ணெய் இல்லாமல் வறுக்கணுமா? அப்படியா? லைட் ஃப்ரை தான், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக நான் இப்போ உப்புலாம் எதுவுமே அதிகமாக சாப்பிட்றதே இல்லைல்ல. ஆமாம், ஃபுல்லாக உப்பும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எப்படி நோ சுகர் நோ மைதாவில் இருக்கிறோமோ அந்த மாதிரி பாதி சால்ட்டும் ஆயில் ஃபுல்லாகவே கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிடுங்க. அப்படி முடியாதவங்க வந்துட்டு ஒரு ஸ்பூன், அதாவது இந்த டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, டீஸ்பூன், அந்த ஸ்பூனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு டே ஃபுல்லாகவே. அப்போதான் நல்ல ரிசல்ட் தெரியுது நமக்கு. இது ஆயிலே ஊற்றாம தானே என்ன செய்யணும்? நான் ஆயில் ஊற்றாமல் சாப்பிட்றேன். முட்டையும் ஆயிலே ஊற்றாம தானே ஊற்றி வச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம். அதுலேயும் கொஞ்சம் கூட அதில் நிறைய வெங்காயம் போட்டு 2 முட்டை போட்டு ஒரு நாளைக்கு அவங்கவுங்க வெயிட் படி அந்த கலோரிஸ் எவ்வளோ எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு ஆனால் முட்டை பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு நான் 2 முட்டை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். சரி சரி. இப்போ ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் வேணாம். எங்கம்மா நல்லெண்ணெய் பாட்டில்? இதோ இங்கே இருக்கு. ஒரு சொட்டு கோண்டு அது போதும். அதுல எண்ணெயே தெரியல. தாளிக்க முடியும்? தாளிக்கிறதுல இல்ல, இத போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை செக் 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 செஞ்சு அப்படியே சாப்பிட்டுருவேன். நிறைய பேர் வந்து அம்மா ஏன் சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோவை போடுறீங்க, அம்மா தண்ணி குடிக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவை போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது நான் தான் போட சொல்றது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லாங் வீடியோவாக தான் நான் எப்பயாவது தான் எடுக்கிறேன். பட் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க நிறைய பேர் வந்துட்டு நான் டயட் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் என் காலையில் என்ன சாப்பிட்றேன், மத்தியானம் என்ன சாப்பிட்றேன், நைட் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவில் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால அம்மா வீடியோவில் நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வீடியோ எடுக்கும்போது தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு வீடியோ, இதெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் எப்படி வெயிட் லாஸ் பண்றேன், எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்ன வெயிட் லாஸ் பண்ணி என்ன சாப்பிட்டு என்ன வெயிட் லாஸ் பண்றேன் அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுக்காக தான் அம்மா அப்பப்பா இதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 77 kgல இருந்தோம். இப்போ 73 kgக்கு வந்துருக்குறோம். தும்மல் அது எல்லாத்துக்குமே நான் என்ன சாப்பிட்றேன் என்ன பண்றேன் அப்படிங்கிற அப்டேட் பாதி அம்மா சேனல்லையும் பாதி நம்ம சேனல்லையும் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கே நல்லா இருக்கு. 77 தானே இருந்தேன். ஆமா, 77லேருந்து இப்போ 73 kgக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது இது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு 10 நாள் தான் ஆயிட்டு இருக்கும். 10 நாள்லயே நம்ம இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் நோ சுகர் நோ ஆயில் நோ மைதா தான். ஆயிலுமே நீ சாப்பிட்றது இல்லை? இல்லை, ஆயிலுமே சாப்பிடுறது. நிறைய பேர் அம்மாவை வேலை செய்யுங்க, வேலை செஞ்சாதான் வெயிட் குறையும் அப்படிலாம் சொல்றீங்க. எங்க அம்மா மாங்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் செய்யறாங்க. நீங்களே ஒரு நியாயமா பேசுங்க. நானு 77 கிலோல இருந்து 73 கிலோ வந்துட்டேன். எங்க அப்பா 76 தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க நம்ம அந்த வீட்டுல வெயிட் பார்க்கும்போது. இப்ப பார்த்தா காலையில தான் நாங்க வெயிட் செக் பண்றோம். எத்தனை கிலோ இருந்தீங்க நீங்களே சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. 80 கிலோ தாண்டிட்டேன். கரெக்டா 80 கிலோ இருக்கிறாங்க. இதுல வெயிட் வேலை பார்த்து தான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. நம்மளோட உடம்பு வாகுதான். அதை விட்டுட்டு மாங்கு இப்ப எங்க பெரியம்மாலாம் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. எங்க அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. ஆனா எவ்வளவு பெருசா இருப்பாங்க, என்ன மாதிரி 3 இவ்வளோ பெருசு இருப்பாங்க இல்லையா? அந்த அம்மா பேர் சொல்ல விளம்பல பேரெல்லாம் சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னையாட்டி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால வந்துட்டு அவ்வளோ வேலையும் ஒரு ஆளா இருந்துதான் செய்யறாங்க. வீட்டு வேலைக்கு கூட ஆள் வைக்கல, எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவ்வளோ வெயிட் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்துட்டு வெயிட் அந்த அம்மா உடனே மாதிரியே தான் இருப்பாங்க. ஆமா, என்னோட ஃபேஸ் கட் அப்படியே என்ன நான் எப்படி இருக்கணும் அப்படியே டிட்டோ. என்னோட ஃபேஸ் என்னோட கை கால் எல்லாமே அந்த அம்மா தான் அப்படியே இருப்போம். ஒரு முடிஞ்சிச்சுனாக்கா நாங்க எப்பயாவது எங்கேயாவது வெளில போனா வீடியோ காட்டுறேன் அந்த அம்மாவும் நானும் எப்படி இருக்கிறோன்னு. ஸோ வந்துட்டு அவங்களாம் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. வேலை செய்யறதுக்கும் இதுக்கும் வந்துட்டு எந்த சம்மந்தமே கிடையாது. வேலை செஞ்சால் சுறுசுறுப்பாக இருக்கலாமே தவிர உடம்பு வெயிட் குறையும் அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சுதோ எல்லாருக்கும்? அப்போ நாளிலேருந்து நான் வேலை செய்யாமல் இருந்துக்கவா? யாரு செய்வா? இல்லை, வேலை செஞ்சாக்கா உடம்பு, அதாவது சொல்றாங்களா சும்மா இருந்துட்டாக்கா உடம்பு எப்படி குறையும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சாப்பாடுல இருந்து எல்லாமே பண்ணணும். அதை விட்டு லஞ்ச் ரெடி ஆயிருது.
நீங்க சாப்பிட மாட்டீங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் அதனால எனக்கு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டேன். சாப்பாடு எங்கே என்னென்ன வச்சுருக்க? முட்டை ஆம்லேட், இது கொஞ்சமாக கேரட், இது சோயா பீன்ஸ், சோயா மீன் மேக்கர், நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவோம் மீன் மேக்கர், கொஞ்சமாக ரைஸு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா ரசம் தான் வச்சுருந்தாங்க. ரசம் இவ்வளோதான் என்னோட லஞ்சு. நீங்களே இதே ஃபாலோ பண்ணுங்க. நைட் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். டாடா.